பண்ணுறியோ அருளே உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கருணையாலே ரிஷபராசி அன்பர்களே, வருகின்ற 25, 26, 27 இந்த 3 வருடமும் சனி பெயர்ச்சியினால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல பல மாற்றங்கள் நடைபெறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சனி பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டிலே சஞ்சலம் செய்வதால் உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நடைபெற இருக்கிறது. இதை புரிஞ்சு கொள்ளணும். சுவாமி, நிறைய அதிர்ஷ்டம்னா நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன், எனக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா அப்படின்னா வராது. சனி பகவான் உங்கள் ராசியிலே 11ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சலம் செய்வதனால் பலவிதமான வழிகளில் உங்களுக்கு செல்வமும் பொருளும் பழைய விதமான உயிர் உங்கள் தாத்தா பாட்டை முப்பாட்டை சொத்து வரணும் அப்படின்னா அது வரும். ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள்னால் பெரியம்மா, சின்னம்மா, அப்பாவுக்கு அத்தை, அந்த மாதிரி அவங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கும்பலாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரோகிணி இல்லையா, ரிஷபராசினாலே மாடு இல்லையா, காளையுடைய உருவம். அப்படி இருக்க ரிஷபராசி இந்த சனி பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சலம் செய்வதனால் அங்கே இருக்க அந்த 11ஆம் வீட்டுக்கு வந்தாலே இந்த ராசிக்கு ரிஷபராசிக்கு எதனாச்சும் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு வந்துக்கிறார். இந்த 2025, 26, 27 இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பொன்னான நாள். நீங்கள் உழைத்தால் மட்டுமே. உழைக்கணும், தேடணும். தேடி கண்டு கொண்டேன் திருமாலூர் நான்முகனும் தேடி தேடோன தேவனை. அப்படி தேடினீங்கன்னா பணம் வரும், சத்தியமாக வரும். 11ஆம் வீட்டில் சனி வரும்போது எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னா ஆசையாக கொடுப்பார். இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஒரு 35 வயசு ரிஷபராசி அன்பராக இருக்கிறீங்களா, உழைங்க. காலைல ஒரு டியூட்டி பாருங்கள், இப்படி ஒரு டியூட்டி, அப்படி அப்படி என்ன வேலைலாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா 7.5 சனி வரப்போகுது. இந்த 2.5 வருஷம் முடிச்சுன்னா 7.5 சனி வரும். அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சனி பகவான் உங்கள் ராசியில் ரிஷப ராசியில் சனி பகவான் 11ஆம் வீடைக்கு வந்து விட்டால் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறையா பணம் வரப்போகுது. எப்படியெல்லாம் வரும், நிறைய அதிர்ஷ்டம் வரும். பழைய உயிரெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. பூர்வீக சொத்து கிடைக்கும். இழுபறையாக இருந்த சொத்து பிரச்சனை தீரும். உண்மையாக சொல்கிறேன், இழுபறையாக இருந்த சொத்து பிரச்சனை தீரும். மாட்டடாக வந்து இந்தாங்க சாமி, வச்சுங்க சாமி, ரிஷபராசிக்கு கொடுப்பாங்க. என்னையே இதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரிஷபராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொண்டினால்தான் முடியும். சும்மா நானும் வீட்டில் உட்காந்து அதற்கான முயற்சியை எடுக்காமல் சாமி சொல்லிட்டாங்க கொட்ட போகுது 2025 இந்த 2.5 வருஷம் அப்படின்னு நினைக்காதீங்க. சேமிக்கக்கூடிய வருடம் இந்த 2025. சனி பகவான் மாறும்போது 11ஆம் வீட்டு பார்க்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், நிறைய வாய்ப்பு கொடுப்பார். வாய்ப்பை எவன் பயன்படுத்திக்கிறானோ அவன் கோடீஸ்வரன். நல்லா புரிஞ்சுக்கணும். சோம்பேறியா நீ நல்லா மார்கழி மாதம் வரும்போது நல்லா போட்டு தூங்கிட்டேன்னா சனி பகவான் பார்த்துட்டு வருவார். தூங்குறான், இவனுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி போயிடுவார். ஆனால் இந்த 25, 35, 40, 50 இந்த ஏஜில் இருக்கிறவங்கலாம் முயற்சிக்குன்னு இந்த வயசில் தான் சம்பாதிக்க முடியும். அப்போ இந்த வயசில் சனி பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சலம் செய்வதனால் உங்களுக்கு பலதரப்பட்ட வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு இதில் நிறைய பணம் வந்துச்சு, இது பணம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி எப்படியெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு, எப்படியெல்லாம் பணம் வரணுமோ அப்போல்லாம் கூரையை பிச்சு கொடுக்க போகிறார் சனி பகவான். ஏன்னா அடுத்தது வரப்போகிற 7.5 சனிக்கு முன்னாடி உங்களை சந்தோஷமாக குதூகலமாக வச்சுட்டு தான் போவார். இப்போ சனி தான் ப்ளஸ்ஸும் சனி தான் மைனஸும். நான் புரிஞ்சுக்கணும். சனி தான் ப்ளஸ்ஸு, சனி தான் மைனஸ். நீ சனி பகவானை எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும்போது அது பெரிய வால்ட்டு லைட் போட்டால் பெருசாக எரியும், சின்ன வால்ட்டு போட்டால் சின்னதாக எரியும். அது எரியுதுன்னு சொல்லிட்டு ஒயரில் போய் கை வச்சு நான் அடிச்சிடுவோம். அதனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள், ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சிறப்பானது. சோம்பேறியாக இல்லாவிட்டால், சோம்பேறியாக இருந்துவிட்டால் இந்த சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள்
போய்விடும். நீங்கள் முடித்து கொண்டு நல்ல வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரப்போகிறது. பழைய பழைய பிரச்சனை எல்லாம் தீரப்போகிறது. இதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் பல பல நல்ல ஆற்றல்களை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும். இல்லை நான் இந்த படத்தில் கமிட் ஆகிட்டேன், இதில் நான் போக மாட்டேன்னா போயிடுவீங்க. இதுக்கும் கால் ஷீட், அதுக்கும் கால் ஷீட், இதுக்கும் கால் ஷீட் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. டைம் கரெக்டாக தூங்க கூட தேவையில்லை. ஏன்னா சனி பகவான் இந்த 2.5 வருஷம் நிறைய கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். நீ உழைக்க தயாராக இருந்தால் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். எனவே இந்த சனி பயிற்சியில் நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிக மிக மாற்றமாக தரக்கூடியதாக அமைகிறது. ஒன்று கவனம், உங்கள் பிள்ளைகள் உடல் நலம் சற்று குறையும். நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் நலம் கொஞ்சம் இதாகிடும். அதே மாதிரி படிப்பு கொஞ்சம் தாமதமாகும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் கண் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த விளக்கம் வந்துடலாம். எனவே இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சி தம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.